இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? பல பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? எதற்கெடுத்தாலும் என் இருதயம் சோர்ந்து போய் காணப்படுகிறது. என் சோர்வுக்கு யார் பலன் கொடுப்பான்? என்னை ஆற்றி தேற்றுவது யார் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் பலன் இழந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளையினுடைய காரியமாக இருக்கலாம், வியாதியின் மூலம் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டத்தின் மூலம் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அதனால் சோர்ந்து போய் பலன் குன்றி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதி வந்திருக்கிறதே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லையே என்று இருதயத்தில் ஒரு சோர்வு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த விதமான சோர்வில் நீ இருந்தாலும் நான் உனக்கு பலன் தருவேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தப்புவித்து தாங்கி உன்னை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு புது பலனை நான் தருவேன். சோர்ந்து போய் என்னுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால உனக்கு நான் புது பலனை நான் தரப்போகிறேன். அந்த புது பலன் எப்படி இருக்குமாம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புது பலன் உங்களில் வரும்போது அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவர் எவ்வளோ பெரிதான வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் நமக்கு தரக்கூடிய பலன் நம்மை கழுகுகளைப் போல உயர பறக்க வைக்குமாம். சோர்ந்து போய் கிடக்கிற உனக்கு கொடுக்கக்கூடிய பலன் உயரே பறக்கக்கூடிய கழுகை போல இருக்கும். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டாய். பலன் குன்றி காணப்படுகிற சோர்ந்து போய் இருக்கிற உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சோர்வை மாற்றி ஆண்டவர் புது பலனை தந்து உன்னை திடகாத்திரமாய் திடனுள்ள மனுஷனாய் உன்னை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். பலனற்றவனுக்காயிலும் பலன் உள்ளவனுக்காயிலும் உதவி செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் கிடக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே, என்னை தாங்குவதற்கு யாருமே இல்லையே, என்னை ஆறுதல் படுத்துவதற்கு யாருமே இல்லையே, என்னுடைய குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு காணப்படுகிறேன். எனக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள் சொல்வதற்கு யாருமே இல்லையே என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உதவியாளராய் துணையாளராய் அவர் கூடவே வந்து கொண்டிருக்கிறார். நீ போகும்போது அவர் வருகிறார், நீ உட்காரும்போது அவர் வருகிறார், நீ எழுந்திருக்கும் போது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட நான் வருவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தார் அல்லவா? உனக்கு சோர்வு வரும்போது அவர் உன்னை விட்டு
விட்டு விடவே மாட்டார். உன்னோடு கூட இருப்பார். நீ எத்தனையோ நாட்கள் அழுது விழித்திருப்பாய். உன் கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய துருத்தியில் வைத்து உன்னை அவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அலைச்சலை அவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பல நாட்களாய் புலம்புனதற்கு அவர் உன்னை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு தந்தீங்களா ஆண்டவரே? அநேக வேளைகளில் அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. கடன் சுமை என்னை சோர்வடைய வைத்திருக்கிறது, வியாதி என்னை சோர்வடைய வைத்திருக்கிறது, என்னுடைய பலவீன கட்டுகள் என்னை சோர்வடைய வைத்திருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களுடைய இந்த சோர்வுகளை மாற்றி எங்களை உற்சாகப்படுத்தி உற்சாகமுள்ள ஆவியை எங்களுக்குள்ளாடி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகளை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலனற்று கிடக்கிறோம். எங்களுடைய பலனை தேவன் புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் புதுப்பித்து சீரமைத்து கட்டுவித்து காயங்களை ஆற்றி தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.